அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்திய தேசம் அனைவருக்குமான தேசம். இந்த தேசத்தினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் பயமின்றி அச்சமின்றி அவர்கள் தங்களுடைய எல்லா உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்கு எல்லா விதமான அரசியல் அமைப்பு சார்ந்த பாதுகாப்பு நிறைந்த ஒரு தேசம். அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் சரி, இந்த தேசத்தினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சரி, அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இந்த நாட்டிலே செயல்படுவதற்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறது. இருப்பினும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், குறிப்பாக வட மாநிலங்களை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், தொடர்ந்து முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உரிமை பறிக்கப்படுவதும், முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதும், முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிராக வன்முறை நடத்தப்படுவதும், இப்படியான எத்தனையோ செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு சம்பவம் ஒன்று போய்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தை தாண்டிய பிறகும் சரி, அது இன்னும் ஒரு முற்றுப்புள்ளி பெறாமல் அந்த சம்பவம் சென்று கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் முஹம்மது அப்படின்ற ஒரு சொற்றொடர். இந்த ஐ லவ் முஹம்மது என்ன அப்படின்னு பார்த்தா, மீலாது நபி கடந்த மாதம் நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்ற பெயரில் முஸ்லீம் சமுதாயத்தில் சில பேர் இன்றும் சரி அறியாமையின் காரணமாக அப்படியான ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் அதை நமக்கு கற்றுத்தரல. நபிகள் நாயகம் அவர்களை நாம் உயிருக்குயிராக நேசிக்கிறோம். நேசிப்பதை நாம் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் மூலமாகத்தான் அவங்களுடைய புகழை நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏன்னா குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்லுகிறது, வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகம் முழுவதிலுமாக நபிகள் நாயகத்துடைய பேர் ஓங்கி இருக்கிறது. ஆனாலும் சரி, சமுதாயத்தில் இது ஒரு காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மீலாது விழா என்கிற பேரில் அந்த மாதிரி விழா நடத்துவாங்க. அப்போ அந்த நேரத்தில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் கான்பூர் மாவட்டத்தில் இந்த ஐ லவ் முஹம்மது என்கிற பெயரிட்ட போஸ்டரும் பேனரும் வைக்கப்பட்டது என்கிற ஒரு காரணத்திற்காக உத்தரப்பிரதேஷ் மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ஒரு ரெஸ்ட்லெஸ் மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமைதியற்ற, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கிற அளவிற்கு பல பகுதிகளில், பல மாவட்டங்களில், பல கிராமங்களில் முஸ்லிம்கள் அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய சூழலை அங்கு அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த போஸ்டர் பேனர் வச்ச உடனேயே ஐ லவ் முஹம்மது, வேற எதுவுமே இல்லை, அந்த வாசகம் இவ்வளவுதான். வேற எந்த சமுதாயத்தையும் காயப்படுத்துற மாதிரியோ, வேற எந்த நம்பிக்கையும் இழுக்கு ஏற்படுத்துற மாதிரியோ எதுவுமே இல்லை. இவ்வளவுதான் வைக்கப்பட்டிருக்கு, ஐ லவ் முஹம்மது என்று வைக்கப்பட்டது. இது வைக்கப்பட்டது சரியா? அந்த வாசகம் இப்படி புதுசா ஒட்டலாமா? இதெல்லாம் தனி பிரச்சனை. இது அரசு காவல்துறை அது சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் அதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், வட மாநிலங்களில் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு வெறி பிடித்த கூட்டம், மத வெறி சிந்தனை ஊட்டப்பட்டு அப்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம், அது பல மாநிலங்கள் இருக்கு. குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் என்பது அதற்கு தலைநகர் என்று சொல்லலாம். இந்த மாதிரி மதவெறி பிடித்த கூட்டங்கள் சுற்றி திரிவதற்கு மிகப்பெரிய ஒரு தலைநகர் எது அப்படின்னு கேட்டால் அது யூபி தான். அந்த யூபியில் இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டின உடனேயே அதற்கு எதிர்வினை ஆற்றோன்ற பேரில் அது பேனர் கிழிச்சு, போஸ்டரை கிழிச்சு, என்னடா ஐ லவ் முஹம்மது ஒட்டுறீங்கன்ட்டு களத்தில் இறங்க, அது இரண்டு சமூகங்களுக்கு இடையே ஒரு பெரிய மோதல் ஏற்படுற அளவுக்கு நிலைமை போய், இப்படி வன்முறையை ஒருத்தர் கையில் எடுக்கிறான். அப்படியான ஒரு சட்டவிரோதமான ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் சட்ட பிரகாரம் செய்வதற்கு என்று அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் வேலை இல்லை. யூபியில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எந்த வேலையுமே இல்லை. பெரிய அளவுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே இவங்களே பார்த்துருவாங்க. அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த பிரச்சனையில முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட முஸ்லிம்கள் நாம் அறிந்தவரை ஊடகத்தினுடைய முக்கிய செய்திகளை நாம் பார்த்த வகையில் இன்ற அளவும் சரி வரையும் சரி அவர்கள் யாருமே இன்னும் விடுவிக்கப்படலை. அப்போ இவ்வளோ ஒரு சம்பவம் நடைபெறுது. போஸ்டரை கிழிச்சு, பேனரை கிழிச்சு அவர்கள் ஒரு வெறியாட்டம் நடத்துகிறார்கள். அப்படி வெறியாட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுதா? அவர்கள் இதில் சட்டபூர்வமாக கைது செய்யப்படுகிறார்களா என்பது பார்த்தால் எதுவுமே கிடையாது. இதுதான் யூபியினுடைய நிலைமை. அப்ப இப்படியான ஒரு சம்பவம் நடந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், ஐ லவ் முஹம்மது என்பது ஒரு பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 5, 6, 7 அந்த தேதிகளில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த கான்பூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு சுற்றி இருக்கக்கூடிய முசாஃபர் நகராக இருக்கட்டும், உன்னாவ் பகுதியாக இருக்கட்டும், அதே மாதிரி முசாஃபர் நகராக இருக்கட்டும், இன்னும் பல பகுதிகளில் இந்த பிரச்சனை, லக்னோ போன்ற பல முக்கியமான நகரங்கள்லும் சரி கிராமங்கள்லையும் சரி இது ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. எல்லா வீடுகள்லையும் எல்லா இடத்துலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐ லவ் முஹம்மது, ஐ லவ் முஹம்மது. என்னடா ஐ லவ் முஹம்மது வைக்கிறதுல என்னடா உங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதற்கு ஆதரவு தெரிவித்து அங்கு நடைபெற்ற முஸ்லிம் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இப்படியான வேலைகள் நடைபெறுகிறது. இப்படி நடைபெறும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், எல்லா இடங்களிலுமே இந்த ஐ லவ் முஹம்மது என்கிற போஸ்டர் வைத்ததற்கு, பேனர் வைத்ததற்காக பலர் யூபி காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள்.
அப்ப கைது நடவடிக்கை என்பது பல பகுதிகளிலும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி தொடர்ந்து செல்லக்கூடிய நேரத்தில் இது பல மாநிலங்களுக்கும் பரவுது. உத்தரகாண்டுக்கு போது, குஜராத்துக்கு போது, தெலுங்கானா இப்படின்னு பல மாநிலங்களில் ஐ லவ் முகமது என்கிற இந்த போஸ்டர், பேனர் அப்படின்ற ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. இது இப்படியே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யூபியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது என்னடா இவ்வளவு அநியாயம் அக்கிரமமா இருக்கு, நம்ம எந்த வன்முறையும் செய்யல, எந்த மதத்தினுடைய சென்டிமெண்ட்டையும் நம்ம பாதிக்கிற மாதிரி நடக்கல, நாம் செய்த இந்த ஒரு காரியத்திற்கு இப்படி கைது நடவடிக்கை, கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படாமல் அவங்க பெயில கூட விடுவிக்கப்படாத அளவிற்கு இந்த அளவிற்கு ஒரு காட்டுமிராணித்தனம் நடக்குது அப்படின்ற கோபத்தில் செப்டம்பர் 26 அன்று பரேலி, யூபி பரேலியில ஒரு பெரிய பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. முறையாக காவல்துறைக்கு அனுமதி கேட்டு அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டு அந்த பேரணி நடைபெறுகிறது. அந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்கின்ற கடைசி நேரத்தில், அது வெள்ளிக்கிழமை அந்த பேரணிக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அந்த பேரணி நடைபெறுவதற்கு அந்த கடைசி நேரத்தில் காவல்துறை என்ன செய்து கேட்டா அனுமதியை மறுக்குது. எல்லாமே முறையாக, திடீர்னு நடந்த ஒரு புரொட்டஸ்ட் கிடையாது, அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே கரெக்டா செய்திருக்கிறார்கள். அனுமதி தருவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்திருக்கிறது அந்த பரேலி போலீஸ். அப்ப அனுமதி மறுத்த பிறகு ஏற்கனவே முஸ்லிம்கள் மீது வழக்கு பதிவு, கைது நடவடிக்கை, கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தில் 1050க்கும் அதிகமான நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40-50 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்று வரையிலும் உள்ள தகவல். அப்ப அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அவர்கள் ஒரு போராட்டத்தின் வடிவத்தில் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி ஜனநாயக வழியில நடைபெறுகின்ற அக்கிரமத்திற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுப்பதற்கென்ற ஒரு வாசல் அங்கு மறுக்கப்படுகிறது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, ஜும்மா தொழுகை முடித்த பிறகு எல்லோரும் மக்கள் வீதியில இறங்குறாங்க, நியாயம் கேட்டு போராடுவதற்காக வீதியில இறங்குறாங்க. அப்படி வீதியில இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த வீதியில இறங்கின மக்களை காவல்துறை நைய புடைக்கிறது. முஸ்லிம்கள் ஒரு பெரிய விலை கொடுக்கிறார்கள், நைய புடைக்குது. மக்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள். யார் அந்த போராட்டத்தை நடத்தினார்களோ, அந்த போராட்டத்திற்கு யார் துணை நின்றார்களோ, யாரெல்லாம் அவங்க கையில கிடைச்சானோ எல்லாரையும் அப்படியே சுத்தி வளைச்சி அங்கு ஒரு பெரிய கைது நடவடிக்கை காவல்துறை செய்கிறது. தடியடி நடத்தப்படுகிறது. மக்கள் மீது அவ்வளவு ஒரு காட்டு மிராடித்தனமான ஒரு வேலையை காவல்துறை செய்கிறது. அந்த காட்சியை பாருங்க, எப்படிப்பட்ட தாக்குதல் சம்பவம் பாருங்க. இந்த காட்சியை பார்த்தீங்கல்ல, இந்த சம்பவம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இன்னும் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக அரசின் நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கை என்று நீண்டு கொண்டே செல்கிறது. இது போன்ற தருணத்தில் அங்கே இருக்கக்கூடிய யோகி அரசு என்ன செய்யும்? முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லது ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக அவன் கையில் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டால், புல்டோசர் அராஜகம். புல்டோசர் எடுத்து அந்த போராட்டம் நடைபெற்ற பரேலி போராட்டத்திற்கு யார் முக்கிய காரணமாக இருந்தார்களோ அந்த காரணமானவர்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய அராஜகத்தை யூபி அரசு அங்க செய்கிறது. அங்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறல. சட்டத்தினுடைய ஆட்சி நடைபெற்றால் என்ன குற்றம் நடைபெறுகிறதோ அந்த குற்றத்திற்கான விலை தான் கொடுக்கணும். யார் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கப்படணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நடைபெறுவது அதுதான் நடைபெறுகிறதா? அதற்கு மாற்றமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அவனுடைய பல வருட கனவு, அவனுடைய வீடு என்பது பல வருட கனவு, அவனுடைய வியாபார தளம் என்பது அவனுடைய வாழ்வாதாரம், எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இடித்து தரைமட்டமாக ஆக்கி அவனை மீண்டும் எழ முடியாத அளவிற்கு அவனை ஊனப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை, இந்த புல்டோசர் அராஜகத்தை இந்த யூபி அரசு செய்திருக்கிறது. கடந்த காலங்களில் இதே போன்று முஸ்லிம்களுக்கு எதிராக, குடியுரிமை திருத்த சட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக, அதே போன்று அதற்கு ஆதரவாக களமிறங்கிய ஒவ்வொருத்தரின் மீதும் இதே மாதிரியான தாக்குதல், தனிநபர் தாக்குதல், யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, யார் அதில் முக்கியமான பங்களிப்பு செய்கிறார்களோ அவருடைய வீடுகளை புல்டோசர் வைத்து இடிப்பது என்பது இவ்வளவு பெரிய அராஜகம் உலகத்தில் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. வேற எந்த நாடுகளிலாவது இப்படியான ஒரு அராஜகம், ஒரு அரசே கையில் எடுத்து செய்கின்ற அராஜகத்தை நீங்க பார்த்திருப்பீங்களான்னு கேட்டால் பார்த்திருக்க முடியாது. அது யூபியில தான் நடைபெறும். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு மாநிலம் யூபியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் 2024 இந்த புல்டோசர் அராஜகத்திற்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறது. என்னடா பண்றீங்க, ஒரு நாட்டில சட்டத்தின் பிரகாரம் அங்க ஆட்சி நடக்குதா என்கிற அளவிற்கு அவ்வளவு கடுமையான முறையில் காரி துப்பி ஒரு கைட்லைன்ஸ், பெரிய கைட்லைன்ஸை கொடுத்தது. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தை என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் ஆக்ட் ஆஸ் எ ஜஸ்டிஸ். நீ அங்க நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரி நீதிபதி ஆக முடியாது. அதே மாதிரி அங்க செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிட்டு சொல்லி சுப்ரீம் கோர்ட் பட்டியலிட்டு சொல்லிச்சு. என்னென்ன அராஜகம் பண்றீங்க, இடிக்கப்படுற அது எப்படா இடிக்கப்படக்கூடிய வீடுகள் எல்லாமே, வியாபார தலங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், முஸ்லீம் சமுதாயத்துடைய வீடுகளாக எப்படா இருக்கும், கடைகளாக எப்படா இருக்கும்,
அதே மாதிரி கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் என்ற வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தியது. கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா, நீ ஒரு வீட்டை இடிக்கிற அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரையும் தெருவில் கொண்டு நிற்க வைக்கிறியடா, யாரை நீ தண்டிக்கிறேன் என்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தையே, ஒரு வம்சத்தையே நீ தெருவில் நிற்க வைக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான தண்டனையை யூபி கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியெல்லாம் மிக கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கைக்கும் அடிப்பணியாத ஒரு அராஜக முதலமைச்சர் அப்படின்னா யூபியினுடைய முதலமைச்சர். மீண்டும் அதே அராஜகம் இப்பொழுதும் நடைபெற்றிருக்கிறது. இத்தனைக்கும் பிறகும் நம்ம யூபியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நினைத்து நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். ஏன் அந்த சமுதாயம் இன்னும் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு சுதாரிப்போ, இன்னும் ஏன் ஒரு தெளிவு பெறாத நிலையில் இருக்கிறாங்க? இது போதிய தெளிவான நடவடிக்கை கிடையாது. இந்த பேனர் ஒட்டி இந்த போஸ்டரை வைப்பதன் மூலமாக நம்ம என்ன பெருசாக சாதிச்சிட்டோம்? ஆனால் இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விலை எப்படிப்பட்ட விலை? எத்தனை பேர் கைதாகியிருக்காங்க? எத்தனை குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்திருக்கிறாங்க? எந்த அளவிற்கு நம்முடைய தன்மானத்தை இழந்து அங்கே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்? இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அங்கே இருக்கிறது. எவ்வளோ பெரிய இழப்பை நம்ம அங்கே சந்தித்திருக்கிறோம்? ஒரு போஸ்டரை ஒட்டி, ஒரு பேனரை ஒட்டி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முஸ்லீம் சமுதாயம் பெரிய அளவிற்கு விழித்துக் கொள்ள வேண்டிய அளவிற்கு கட்டாயம் இந்த தேசம் முழுவதிலும் இருக்கு அப்படின்னா வட மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறது. அதன்படி மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அது செய்யப்படாததனுடைய விளைவை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு ஒரு பெரிய விலையை நாம கொடுத்திருக்கிறோம். யூபியை பொறுத்த வரைக்கும் யூபியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க அங்கே உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவமே உங்களுக்கு போதுமான படிப்பினை. எல்லாமே நீங்க தான் பார்த்திருக்கீங்க. வழிபாட்டு உரிமை இழந்தது நீங்க தான். வழிபாட்டு உரிமையை நம்ம இழந்திருக்கிறோம். இந்த தேசத்துல ஒரு பெரிய அளவிற்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உரிமை பறிக்கப்பட்டது அப்படின்னா பாபரி மஸ்ஜிதை நம்ம இழந்தது. அது உங்களுடைய மாநிலத்தில் தான் நடந்தது. எத்தனை கலவரங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை கலவரங்கள், அந்த கலவரங்களில் எத்தனை படுகொலை சம்பவங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக. நாம தான் பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மாட்டு இறைச்சியின் பெயரால் மாப் லிஞ்சிங் அப்படின்ற பெயரில் முஸ்லீம்கள் நம்ம எத்தனை உயிர்களை பறி கொடுத்திருக்கிறோம். அதே உத்தரப்பிரதேசத்தில், வட மாநிலங்களில் நிறைய நடந்திருக்கு. ஆனால் யூபி தானே அதுக்கு தலைநகராக இருக்கு. அங்குதானே இந்த சம்பவங்கள், அராஜகங்கள் நடைபெறுகிறது. நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு முஸ்லீம்களை கட்டி வைத்து அடிப்பதும், முஸ்லீம்களை கண்டுட்டாங்கன்னா, முஸ்லீம் அடையாளத்தோட ஒருத்தனை பிடிச்சிட்டான் அப்படின்னா பிடிப்பட்டவர்களை அவர்கள் எத்தனை சித்திரவாதை, எவ்வளவு கொடுமை, அப்போ எப்படிப்பட்ட ஒரு வெறிப்பிடித்த கூட்டத்தை அந்த யூபியில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளவு சுதாரிப்பாக நடக்கணும், நாம் இன்னும் எவ்வளவு விழிப்போட நடக்கணும். நம்ம சமுதாயத்துடைய பாதுகாப்பு, நம்மளுடைய எதிர்கால சந்ததியோட பாதுகாப்பு, நம்மளுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டியது, நம்முடைய வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது, நம் சமுதாயத்தை இன்னும் பாதுகாப்பான ஒரு சூழலுக்கு கொண்டு செல்ல வேண்டியதெல்லாம் யாரு? நம்ம அங்க இருக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு தானே, எல்லா மக்களுடைய பொறுப்பு தானே. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ஒரு பெரிய இழப்பை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால உள்ள பாதிப்பாகத்தான் நமக்கு தெரிகிறது. தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? யூபி ஆளக்கூடிய இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய லட்சணம் நமக்கு தெரியுமா தெரியாதா? எந்த அளவிற்கு ஒரு மதவெறி பிடித்த மக்களை தன் வசம் வைத்து மாநிலத்தை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சட்டவிரோதமான சம்பவங்கள், எவ்வளவு படுகொலை சம்பவங்கள், எத்தனை கொடூரமான தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. என்ன அந்த ஆட்சியாளர் செய்திருக்கிறார்? அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த ஆட்சி மீறி அதிகாரிகளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரிகளுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்டாகணும். அதுதான் அங்க உள்ள நிலைமை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளர் தான் அங்க இருக்கிறார். இப்ப கூட இந்த சம்பவத்துல அவர் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா, முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். இந்த ஐ லவ் முகமது என்பதன் மூலமாக முஸ்லிம்கள் ஏதாவது இங்க இப்ப, அதாவது இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் ஏதாச்சும் தூண்டுற விதமா செஞ்சீங்க அப்படின்னா தலைமுறையாக நீங்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நிலைமை ஏற்படும். அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவு செய்யற உனக்கு இல்ல, அடுத்து வரக்கூடிய பல தலைமுறைகள் நீங்கள் பாதிப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நான் ஏற்படுத்துவேன் அப்படின்றத வெளிப்படையாக ஒரு கூட்டத்தில் பேசுறார். முஸ்லிம்களை என்ன மாதிரி சித்தரிக்கிறார் அப்படின்னு கேட்டா, முஸ்லிம்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, முஸ்லிம்கள் இங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு, முஸ்லிம்களுடைய வீடுகளும் வணிக தலங்களும் புல்டோசரால் இவருடைய உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்க முஸ்லிம்களுக்கு என்ன எச்சரிக்கை வைக்கப்படுதுன்னா, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது முஸ்லிம்கள் தான். இழந்து நிற்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, முஸ்லிம்களை இந்த தேசத்தின் விரோதிகளாக, இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு பயங்கரவாதிகளாக அவர் சித்தரிக்கிறார். கஸ்வா-இ ஹிந்த் என்ற வார்த்தையை அந்த கூட்டத்தில் பயன்படுத்துறார். கஸ்வா-இ ஹிந்த் அப்படின்னு கேட்டா, இந்த தேசத்திற்கு எதிராக போரிடுவது, இந்த கோஷத்தை முஸ்லிம்கள் வைத்தார்களாம். எந்த கூட்டத்திலேயாவது முஸ்லிம்கள் இப்படி கோஷம் போட்டு பார்த்திருக்கீங்களா? இந்த தேசத்திற்கு எதிராக கோஷம் போட்டு முஸ்லிம்களை பார்த்திருக்கோமா? ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு கூட்டத்தில் இவ்வளவு வன்முறையை தூண்டும் விதமாக, அதாவது அப்ப ஒரு முதலமைச்சரே பேசும்போது அதுக்கு கீழே இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு எந்த விதமான அடிப்படை அறிவும் கிடையாது. அவன் ஒரு ஜோம்பின்னு வாங்க பாருங்க, ஜோம்பின்னு இந்த இன்டர்நேஷனல் படங்கள்லாம் எடுப்பான் பாருங்க. அதாவது ஒரு மனுஷன் அவனுக்குள்ள ஒரு வைரஸ் போன பிறகு அவன் ஒரு மிருகமா மாறிடுவான். அதுதான் ஜோம்பின்னு ஒரு படம் எடுப்பான். அந்த மிருகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்கிற மனுஷனை போய் கிடைச்சானா அவனும் அதே மாதிரி ஒரு மிருகமாக மாறும்.
அப்படிப்பட்ட ஒரு 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 கற்பனையாக ஒரு படங்கள்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஜோம்பிகளை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால அவனுக்கு தீனி போடும் விதமாக இப்படி ஒரு அரசு பேசுகிறது. அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் செய்கின்ற ஒரு காரியம் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற அந்த எச்சரிக்கை சிந்தனையோடு முஸ்லிம்களுடைய நடவடிக்கையை அந்த மாநிலத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். மக்களும் சரி, அந்த மக்களை வழிநடத்தக்கூடியவர்களும் சரி இந்த எச்சரிக்கை உணர்வை பெற வேண்டும். இப்போ நம்ம தமிழகம் போன்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம். இங்கே வட மாநிலங்களில் நம்ம பார்ப்பது போன்ற பிரச்சனைகளோ, இந்த மாப் லிஞ்சிங், கூட்டமாக சேர்ந்து முஸ்லீம்களை தாக்குவது, அப்படியான சம்பவங்களை நம்ம இங்கே பார்க்க முடியாது. இருப்பினும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள், எல்லா மக்களும் சரி, இது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களும் சரி, அந்த வட மாநிலங்களில் எப்படி எந்தவித ஈவு இறக்கமும் இல்லாமல் ஒரு 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 மிருக கூட்டம் போல உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அது போன்று உருவாக்குவதற்கான முயற்சி இங்கும் தமிழ்நாட்டிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் எவ்வளவு வெறி பிடித்த பேச்சுக்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வெறி பிடித்த பேச்சுக்கள் எதை சொன்னா மக்கள் மத்தியில் அது அப்படியே ஒரு பெரிய ஃபியூல் பண்ணுமோ, மக்களை கொதிப்பில் ஆழ்த்துமோ, அந்த மாதிரியான பேச்சுக்களை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டு சமூக வலைத்தளங்களில், யூடியூப்ல அது மாதிரியான செய்திகளில் பல பேரும் பல செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கு அப்படின்னு கேட்டால், அங்கே என்ன முஸ்லீம்கள் சந்திக்கிறார்களோ அதை இங்கும் சந்திக்க வைக்க வேண்டும். இன்றில்லாவிட்டாலும் சரி, நாளை நாம் அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும் என்கிற முயற்சியில் பல பேர் ஈடுபடுகிறார்கள். வாய்க்கு வந்ததை சொல்லுவான். ஆனால் நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டால், அவன் மீதெல்லாம் எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கையும் பாயறதில்லை. இப்போ இந்த சம்பவத்தோட, கான்பூர் தொடர்பான சம்பவத்தில் கூட ஒரு வெறி பிடித்தவன் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் பேசி போடுறான். அவன் என்னெல்லாம் சொல்றான் அப்படின்னு கேட்டால், ஐ லவ் முகமது போஸ்டரை போய் ஏன்டா நீ போயிட்டு எல்லா வண்டியிலையும் ஓட்டுற, அதாவது இந்துக்களுடைய வண்டிக்கு ஒரு யூபி முஸ்லீம் அதை செய்ய முடியுமா? ஆனால் இந்த வெறி பிடித்தவன் பேசுறான், நீ போயிட்டு ஏன்டா எல்லா பைக்லையும் போய் ஓட்டுற, எல்லா வீடுகளிலும் போய் ஏன்டா ஓட்டுற, எங்களுடைய இந்து மத ஊர்வலம் நடைபெறுகிற பொழுது, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறும் போது ஏன்டா போயிட்டு எச்சி துப்புற, ஏன்டா போயிட்டு நீ கல்ல எறிகிற, அந்த வெறி பிடிச்சவன் பேசின பேச்சை பாருங்க. கண்டிப்பா அங்க மதக்கலம் உருவாறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இது எல்லாமே இவங்க ப்ரீ பிளான்டா தான் பண்றாங்க. ப்ரொவோக் பண்ணி ஏதாச்சும் ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரா யோகிஜி தான் இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு முகமது அவர்களை பிடிக்கும்னா அது உங்களோட வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வீட்டோட வச்சுக்கோங்களேன். ஏன் பப்ளிக் பிளேசஸ்ல டிராபிக்ல நிக்கக்கூடிய வண்டிகள் மீது ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கரை ஒட்டுறீங்க? வீட்டு வாசல்ல, கடை வாசல்ல, உங்க ஏரியால ஏன் நீங்க பேனர் அடிச்சு தொங்க விடுறீங்க? இந்துக்கள் பண்டிகை காலத்தின் பொழுது ஏன் நீங்க முட்டையை தூக்கி போறீங்க, செருப்பு ஏன் வீசுறீங்க? இந்து பண்டிகைகள் காலத்தின் பொழுது ஏன் நீங்க இந்துக்கள் மீது முட்டையை தூக்கி வீசுறீங்க, ஏன் எச்சைய துப்புறீங்க? விநாயகர் ஊர்வலம் போகும் பொழுது ஏன் செருப்பு வீசுறீங்க, ஏன் எச்ச துப்புறீங்க? இந்து பக்தர்கள் மீது ஏங்க கல்லு தூக்கி அடிக்கிறீங்க? இது மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு யோகிஜி சும்மா இருப்பாரா? எவெல்லாம் ஐ லவ் முகமது அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை வீடுகளிலோ, கடைகளிலோ, அவங்களுடைய வாகனங்களிலோ ஒட்டி வச்சிருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் சொல்றான் பாருங்க. என்னன்னா, முட்டையை தூக்கி எரிஞ்சாங்களாம். யூபியில் இருக்கக்கூடியவங்க இந்து சமுதாயத்தினுடைய வழிபாட்டு ஊர்வலம் நடைபெறும் போது செருப்பை தூக்கி எரிஞ்சாங்களாம், எச்சி துப்புனாங்களாம், முட்டையை தூக்கி அடிச்சாங்களாம், அதை பண்ணாங்களாம், இதை பண்ணாங்களாம். ஏண்டா, ஒண்ணுமே பண்ணாம ஒரு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவன நீ இழுத்துட்டு வந்து வெளியில போட்டுட்டு உன் வீட்டுக்குள்ள நீ பசுமாட்டு இறைச்சி தான் வைத்திருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை போட்டு தலைமையில கல்லை தூக்கி போட்டு கொல்ற அளவுக்கு ஒரு மாநிலத்தை வச்சுட்டு இதையெல்லாம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் செய்ய முடியுமா? வெளியில ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு இந்துக்கள்கிட்ட போய் இப்படி நடக்க முடியுமா? முதல்ல முஸ்லீம் நடக்க மாட்டான். அங்க இருக்கக்கூடிய நிலைமை முஸ்லீம்களுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் செய்ய முடியுமா? அப்போ இந்த அளவிற்கு வெறி பிடித்த கூட்டம் எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துருக்கிறான். உட்காந்துட்டு இது ஒரு வேலையா செய்கிறான். இந்தியா ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும். எப்படி யூபி இருக்கோ, எப்படி குஜராத்தை வச்சிருக்காங்களோ, எப்படி உத்தரகாண்டை வச்சிருக்காங்களோ, எப்படி பீகாரை வச்சிருக்காங்களோ, அப்படி முஸ்லீம்கள் இங்கே அச்சத்தோடு வாழணும். சிறுபான்மை மக்கள் அச்சத்தோடு வாழணும். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பு, ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. தமிழகத்தில் நம்ம கண்கூடா பார்க்குறோம் பாருங்க. இதுதான் அவனுடைய பிரச்சனை. இதை சீர்குலைக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஜோம்பிக்கள் என்ன செய்வாங்கன்னா, சாமானிய இந்துக்களுடைய உள்ளத்துல இந்த விஷத்தை கொண்டு போய் சேர்ப்பான். இதை சொன்னா பாருங்க, ஊர்வலத்தில் செருப்பு தூக்கி அடிச்சான், முட்டையை தூக்கி அடிச்சான். இதை சொல்லும் பொழுது அது யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. கேள்விப்படுற அந்த செய்தியை வச்சுட்டு நம்புறது தான். இப்படி நம்பி 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 மக்களை வெறிபிடித்த ஒரு கூட்டமாக உருவாக்குறது தான் எங்களுடைய இலக்கு. இதிலிருந்து சமுதாயம் தங்களை பாதுகாப்பதற்கான வழியை தேடிக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக முஸ்லீம் சமுதாயம் அதிகம் அதிகம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற மக்களாக, அக்கிரமக்காரர்களிடமிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பாயாக என்கிற உயரிய பிரார்த்தனை அதிகமாக முஸ்லிம்கள் முன்வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.